ஸ்கேம் இந்த சென்ஸ் என்னன்னா நான் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் முன்னாடி வந்து கார்னிசியர் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் சிஎன்எஸ்ன்னு ஒன்று இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல சிஎன்எஸ் மார்க்கெட் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரே எம்ஓயு அப்கிரேட் பண்ணி எல்லாருக்கும் போஸ்டல் அனுப்பியிருக்காரு. இனிமேல் வந்து ஒமேகா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஓகே பார்ட்டி அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்குனாலே அதை அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட கேட்கணும்? ஆப்போனன்ட் பார்ட்டி கிட்ட கேட்கணும் இல்லையா? கேட்காம இங்க வந்துட்டு இவரா எல்லாத்தையும் டிசைட் பண்ணி இவரா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் அது அந்த இடத்துல இருந்திருக்கு. ஓகே, இவர் இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மந்த்லி 4% ரிட்டர்ன்ஸ் நான் கொடுக்குறேன், அதாவது கேபிட்டல் ப்ராஃபிட்னு. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஸ்னஸ் லாஸ், இது இன்ட்ரெஸ்ட் அப்படி இப்படின்னு கன்வெர்ட் பண்ணி அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம பேசும்போது கேட்ட ஒரே கேள்வி இதுதான், நிஜமாவே நீங்க ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா? இன்வெஸ்ட் பண்ண ப்ரூஃப் எங்க? லாஸ் ஆயிடுச்சுன்றீங்களா? லாஸ் ஆனதுக்கான ப்ரூஃப் எங்க? ஓகே, செக்கு என்னை வந்து எல்லாம் மிரட்டி வாங்கினாங்க வச்சாங்க அப்படிங்கிறீங்க. மிரட்டி வாங்கினா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல, ஏன் அதை செய்யல? செக்கும் கொடுத்துட்டு செக்கை ஃபர்தரா டெபாசிட் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டரும் அந்த இடத்துல கொடுத்துருக்காரு. அது ஏன் பண்ணணும் அந்த இடத்துல? வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் டூயிங் தட்? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதில் போயிட்டு இருந்தது. அப்புறம் கம்ப்ளைண்ட்லேயும் வரும்போது 4% கொடுக்கல. இது எப்படின்னா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்குறது அவரோட இன்ஸ்டாகிராம் இதில் தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், பொலிட்டிக்கலி ரிலேட்டட் பர்சனு, நான் வந்து நெட்டோ ஆர்கானிக்ஸ்னு ஒரு ஆர்கானிக் பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்படிங்கிற மாதிரி காமிச்சு, நான் ஒரு ட்ரேடர் கூட, எங்கள் அம்மா 25 இயர்ஸாக ட்ரேடிங்கில் இருக்காங்க, அதாவது எங்கள் ஆனந்தி அவங்க எங்கள் அம்மா 25 இயர்ஸாக ட்ரேடிங்கில் இருக்காங்க, நாங்கள் ட்ரேடிங் கிளாஸஸ் எடுக்கிறோம், இந்த மாதிரி காமிச்சு தான் எல்லாமே பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அஷோர்டு கேபிட்டல், அஷோர்டு ரிட்டர்ன்ஸு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் ப்ரொஃபைல்லேருந்து ட்ரேடர்ன்ற விஷயத்தை தூக்கிட்டார். ட்ரேடிங்கே நான் பண்ணலன்ற பண்ணதுக்கான அடையாளமே கிடையாது ப்ரொஃபைல்.